Praise the Lord, children. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. I'm so glad that you've all taken time to come and take part in our online Sunday class program. நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்க நம்புறேன். உங்க பைபிள், உங்க சாங் புக், நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு ஸோ இன்னைக்கு நம்ம சிங்கிங் செஷன், வேர்ட், மெமரி வர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. இன்னைக்கு மெமரி வர்ஸ் ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல. ஸோ வி வில் ஸ்டார்ட் டுடேஸ் session with opening prayer. நம்ம Sunday class teacher இருக்காங்க நம்ம மத்தியில. So let's go with the opening prayer. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஏசப்பா, இந்த நாள் எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. போன வாரம் போன மாதம் ஃபுல்லாக நீங்கள் எங்களை கண்மணியை போல நடத்தி வந்து இந்த புது வாரத்தை, இந்த புது நாளை நீங்கள் காண்றதுக்கு நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எவ்வளோ சோதனைகள் மத்தியில், எவ்வளோ சிக்னஸ், எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, பட் யூ ரிமைன்ட் ஃபெய்த்ஃபுல் டு அஸ். we are still here, we are still alive. ஸோ ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த கொஞ்ச நேரத்தில் help us to praise you, Lord Jesus. Open our hearts to praise you, ஆண்டவரே. எங்களுடைய இதயத்தை நீங்கள் திறந்து உங்களை சந்தோஷமாக, உங்களுக்கு முழு மனசாக உங்களை நாங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, உங்களுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்தி, உங்களை நாங்கள் துதிக்கிறதுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பார்க்குற ஒரு பர்சனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உங்கள் ஆவியால் எங்களை நிரப்பி, நீர் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லணுமோ அதே எங்களுடைய ஹார்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு, நீர் எங்கள் எழுதியை திறக்கிறதுக்கு நீர் கிருபை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. தேங்க்யூ தட் யூ கிவ் அ வேர்ட் இன் அ weary சீசன் and you know exactly what we need. எங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு அது தெரியும். நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. So Lord, we come before you with gladness and rejoicing because you are our God and we are the work of your hands, Lord. Thank you. And for the rest of this Sunday class, Lord Jesus, ஆண்டவரே, சிங்கிங் செஷனில், டெஸ்டிமனி டைமில், மெமரி வர்ஸ் செஷனில் அண்ட் உங்கள் வார்த்தை சொல்லும் போது ஆண்டவரே, ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தேங்க்யூ தட் யூ ஆர் வித் அஸ் and you will fill us with your Holy Spirit to help us to understand what you want to say to us, Lord Jesus. So we pray and we bless every child who is watching this and எல்லாத்தையுமே உங்க காலத்துல ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, auntie. So நம்ம இப்போ வந்து singing session குள்ள போறோம். So some of our Sunday class children are here to lead us in singing. So I want you all to join them. நீங்க எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணி அவங்களோட பாடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ நம்ம பைபிள்லயும் எழுதியிருக்கு இல்லைங்களா, sing to the Lord a new song, for great is the Lord and most worthy of praise அப்படின்னு Psalm 96ல இருக்கு. ஸோ அதே மாதிரி I request all of you to come together to join them in singing. Clap your hands. We are going to sing Tamil song Holiday Vanda Namku Jolly. Stories கேட்கலாம், படங்களுக்கு கரும் மணிகள்
going to sing a Tamil song, Devan Unnai Terindu Kondar. We are going to sing God Has Chosen Me. நம்ம இப்போ வந்து மெமரி வேர்ஸ் செஷன் பார்க்க போறோம். நம்ம பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, Psalm 119, 105ல Thy word is a lamp unto my feet and a light unto my path. Reading and memorizing the scripture is very very important. அதனால நீங்க எல்லாருமே மெமரி வேர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சில Sunday class students have sent their videos reciting the memory verse. So can we go see who have recited the memory verse? Praise the Lord. My name is Abhishai Philip from KG English Boys. Matthew 5:14. Ye are the light of the world. A city is set on a hill cannot be hid. Thank you. Praise the Lord. My name is Jude from KG English Boys. Ye are the light of the world. A city that is set on a hill cannot be hid. Matthew 5:14. Praise the Lord. My name is Eunice Celestina from KG. Matthew 5:14. Ye are the light of the world. A city that is set on an hill cannot be hidden. Thank you. Praise the Lord. My name is Mary Magdalene. I am from junior class. Psalm chapter 145 verse 4 to 6. One generation shall
one generation shall praise thy work to another, and shall declare thy mighty acts. I will speak of the glorious honors of thy wonders, of thy of thy majesty and of thy wondrous work. And men shall speak of thy mighty and of thy terrible acts, and I will declare thy greatness. Praise the Lord. I am R. Samson from Junior English Boys, Jehoshima. Today, I am going to recite Psalms chapter 145, verses 4, 5, and 6. One generation shall praise thy works, and one generation shall praise thy works to another, and shall declare thy mighty acts. I will speak of thy wondrous works and of thy majesty and thy wondrous works. Men shall speak of the might of thy terrible acts, and I will declare them. Praise the Lord. Thank you, children. May God bless you all for memorizing the word of God. And Anupa, the children ko I urge all of you to memorize the memory verse and send your video so that it can be displayed here and that God's name may be glorified. I encourage all of you, ellarum memory verse படிச்சிட்டு நீங்க recite பண்ணனும் and glorify God with your memory verse. So hopefully next week நிறைய பேர் இன்னும் அனுப்பணும் memory verse. Now we will move on to the most important session in today's program. I hope you're all eagerly waiting for today's story. Every week we are listening to a story. We are learning something from the word of God, இல்லையா? So நீங்களும் இங்க இருக்கிற ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்றீங்கன்னு நான் நம்புறேன். So இன்னைக்கு நம்ம வேர்ட் கேட்க போறோம். So I ask all of you to sit down and to listen carefully to the word of God. Children, Bible says Proverbs chapter 10 verse 5. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 5வது வசனம் நான் படிக்கிறேன். எல்லாரும் கேளுங்க. வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள்ல 10வது அதிகாரம் 5வது வசனம். He that gathereth in summer is a wise son. He that gathereth in summer is a wise son. தமிழ்ல படிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். நீதிமொழிகள் 10:5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் என்று வேதவசனம் சொல்லுது. நம்ம இந்த கோடை காலத்துல சேகரிக்கணும், கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. என்ன கேதர் பண்ணணும்? நம்ம படிப்புல சிறு பிள்ளைகளா நம்ம வளரும் பொழுது 2 விஷயம் சொல்லுவாங்க. மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன். என்னது? மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன். நம்ம மனசோ கையோ இணைந்து செயல்படணும் என்ற காரியம் நம்ம சிறு பிறந்ததுல இருந்து நம்ம அதை கத்துக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன தவறுகிற குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அது வேணும்னு நினைச்ச உடனே என்ன பண்ணோம்? வேறல காணும். இது இது அது. அதே மாதிரி அப்பா அம்மா வாங்கும் போது என்ன சொல்லுவாங்க? பேன் எங்கன்னா பேன் கார்டு, லைட் எங்கன்னா லைட் கார்டு. See, the mind and hand coordination is very important. அதே மாதிரி நம்ம எசப்பா பிள்ளைகளா நமக்கு கூட இந்த மைண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் சொல்றேன்னா, சங்கீதம் 37:31. சங்கீதம் 37:31. எடுத்தவங்க படிங்க. சங்கீதம் Psalms 37 verse 31. What does it say? It talks about how we are to feel our heart. 37:31. The law of his God is in his heart. The law of his God is in his heart. தமிழ் அது என்னன்னா, தேவன் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. ஒரு நீதிமான குறிச்சு ஏசப்பா பிள்ளைகளை குறிச்சு என்ன சொல்றதுன்னா, ஏசப்பா பிள்ளைங்களுடைய இருதயத்துல வேதம் இருக்கான். அவனுடைய தேவன் அருளிய வேதம். இந்த வேதம் யார் அருளினது? Who gave this word? In English it says the law of his God. The law of his God. இந்த law கொடுத்தது is
from God. The law of his God is in his heart. None of his steps shall slide. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. See, நம்மளுடைய இருதயத்தை எதனால நிறுத்திருக்கணுமா? The law of God is in his heart. நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய மனதுல என்ன நம்ம நிறைஞ்சிருக்கணும்? வேத வசனம் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிடுவோம். Okay, this is about the mind. This is of the heart, because mind and heart are both interrelated. Because Psalms number 1 எல்லாருக்கும் தெரியும். He that delighteth is the law of the Lord, and his law is that he meditate day and night. இந்த வேத வசனத்துல அவன் இரவும் பகலும் தியானிப்பான் அப்படின்னு ஒரு வாக்கிவாதம் படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனால் ஆசீர்வதித்த மனுஷன் அவனுடைய இருதயத்துல அவனுடைய எண்ணத்துல என்ன பண்ணுவான்? வேதத்தை வச்சிருப்பான். அதே மாதிரி நான் மைண்ட பத்தி பார்ப்போம். ஹேண்ட் பத்தி வசனம் என்ன சொல்லி பார்க்கலாமா? ப்ராவர்ப்ஸ் அங்கேயும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு நல்ல ஸ்திரீயை பத்தி அவள் என்ன பண்ணுவாங்க? கையில 37 ப்ராவர்ப்ஸ் 31:13 நீதிமொழிகள் 31:13 walketh willingly with her hands. Walketh willingly with her hands. Who is that? A virtuous woman. ஒரு நல்ல ஸ்திரீ, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு விசுவாசமுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்வாளாம். ஆனா நீங்க கையில எப்படி வேலை செய்றீங்களோ இல்ல தெரியல. ஆனா அவங்க அப்பா அம்மா அவங்க கஷ்டப்பட்டு கை வேலையோ அவங்களுடைய மைண்டோ பிரெயின் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு உங்களோட சாப்பாடு, உங்களுக்கு உணவு, உங்களுடைய படிப்பு எல்லாத்துக்கும் அவங்களோட கையை உழைச்சு அவங்க பண்றாங்க. ஆனா இந்த கோடை காலத்துல சம்மர் சீசன்ல so we will exercise these two things. First of all, we should exercise our mind and we should exercise our hands. Okay, mind hand coordination. மைண்ட்ல என்ன இருக்கணும்? வேதவசனம் நம்ம படிச்சோம். இருதயத்துல என்ன இருக்கணும்? அவங்க ரோமாலும் தியானிக்கணும். அந்த இருதயத்துல அவன் மனசுல இருதயத்துல அவன் என்ன பண்ணணும்? வேதத்தை, தேவனுடைய வேதத்தை அவன் வைத்திருக்க வேண்டும். ஓகே, அதே மாதிரி என்ன சொல்றது வேத வசனமோ? கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்யும். Use your hands. See, you all meditate the word of God. You all memorize the word of God, right? You read the word of God, right? You memorize. So many people come and so many children come and memorize. But today I want to encourage you that how you use your mind, that mind has to also put something into action through your hands. தாவீது ராஜா மிக பெரிய ராஜா. ஆனாலும் அவனுக்கு இருந்த கையில இருந்த ஒரு பெரிய ஒரு வித்தை என்னன்னா, அப்கோர்ஸ் he was a warrior, போர் வீரர், இதெல்லாம் சரி. ஆனாலும் முக்கியமானது என்னன்னா அவனுடைய கையில தன்னுடைய சுரமண்டத்துல அந்த வாசிக்கக்கூடிய தன்மை, அந்த ஒரு so he put all his songs, use his hands to play all his songs in his mind. He put it into action by playing the harp. அவனுடைய இல்லத்துல மனதுல இருக்கிற தேவனுடைய பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணா? தன்னுடைய திருமண்டலத்தினால, அந்த வீணையினால, இந்த ஹார்ப்னு சொல்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால தன்னை அவன் அந்த கைகள் அவன் பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதே மாதிரி பிள்ளைங்களா, இந்த சம்மர் சீசன்ல you can do two things. One, of course, meditate the word of God, memorize the word of God, and recite the word of God. And that word of God also should be put into action through hands. அது எப்படி நம்ம பார்க்கலாம். Okay, now you look into one more example of Paul the Apostle. பவுல் வந்து அவர் பெரிய போதகர். முதல் நூற்றாண்டுல அதிகமான இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அதிகமா பிரயாணம் பண்ணி, அதிகமா பாடுதல் பட்டு, அதிகமா சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை நிரூபித்த ஒரு தாசன் பவுல். ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய 3 places சொல்றாரு, எபேசியன்ஸ்லயும் சொல்றாரு, தெசலோனிக்கேலயும் சொல்றாரு. இந்த 3 புத்தகங்களை கைகளை வைத்து சம்பாதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே,
So he's such a big preacher, but he took care of his தன்னுடைய தேவைகளை he was making to take care of his living expenses by making tents, right? அவர் ஒரு கூடாரத்தை கூடாரத்தை அதை ஏற்படுத்துகிற இஸ் a tent maker. கூடாரத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனுஷன். அவ்வளவு பெரிய போதகர், அவ்வளவு பெரிய சுவிசேஷகர், அவ்வளவு பெரிய சபைகளை உருவாக்குனவர். ஆனா தன்னுடைய கைகளை பிரயோஜனம் பண்ணி அவரை டென்ட் மேக் பண்ணி தன்னுடைய தேவைகளை, தனக்கு உண்டான தேவைகளை அவர் என்ன பண்ணாராம்? he made his livelihood, தனக்கு தேவையான சாப்பாடு, உணவு காரியங்களை அந்த டென்ட் மேக் பண்ணி அதுல வந்து வருமானத்தை தன்னை அவரு he went about without expecting anything from anyone. யாரையும் அவருக்காக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலும் தன்னுடைய கைகளை பிரயோஜனம் பண்ணி அவர் என்ன பண்ணாராம்? அவரு தன்னுடைய ஜீவனத்தை வாழ்ந்தாராம். See how you can use your hands in the summer holidays to make something. Whatever you memorize, whatever you read the word of God, you can put that into some kind of art or some kind of activity. For example, in the summer season, நிறைய பேர் swimming class போறீங்க, cricket coaching போறீங்க, and some children go for art classes. Some children go for music classes to play their instrument. Okay. At the age of 47, I went for a class and learned tabla with the notations. Tabla எல்லாம் practice பண்ணி தான் கற்றுப்பாங்க. ஆனா ஒரு particular style, it's called Hindustani style. 47 years I studied to learn tabla. Why? Because I wanted to. I love this our Tamil songs and Telugu songs and Hindi songs. I want to use that as for my own joy. To play tabla. At the age of 47, for 3 years, I paid a tuition master and I learned it through notations. Now, sometimes I go to, say for example, Chengalpattu, Avadiyo, because our request for tabla, so we use our hands to glorify God of God's songs of Zion. Okay. That is how we can also do that in the summer. You are seeing in the slides, right? So that's how you can also do. But recently, my dear children, recently, see, I have a granddaughter. So when she's 3 years old, she started to, she's very naughty, she's very acting, she's very sweet. So what we do is, for 1 hour, we do some handcrafts. Some handcrafts, which I can send to you as a picture later on, and you can see it on the slide also. Handcrafts to occupy her and also tell her some truths about the sheep, about how many things that in the Bible. So, as part of that, I've learned, as an extension of that, I learned also to do drawing. Painting, a proper painting. I just saw some YouTube videos and wonderfully, very simple. Anybody can learn. Anybody can become, if you have an interest, anybody can do it. And that's what you see on the screen. Okay. I learned to do a small painting. Okay. So for what purpose? We can make those paintings and you can write a verse and you can gift it to somebody. See, it has got a verse, this is a swan, as you see. Of course, I'll also send you a picture so that you can see it on the slide as well. So you can write, you can do a nice painting. This is a hand paint. It's an oil hand paint on a canvas board. Okay, so you can. I learned it, my dear children. I learned it. I just had some interest
And because I was learning from my granddaughter Kezia, and by doing some small crafts to just keep her occupied, and slowly I took an interest to do some paint. See, this is how we can use, as like the King David used the hands to glorify God by playing the harp. And Bible says that we have to use our hands for our either for to make something or to earn also. So for example, நீங்க போய் சம்பாதிக்க தேவையில்லை. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு drawing பண்ணி ஒரு வசனம் போட்டு I made it a frame. Can you see that? Yeah. So this is one thing. Okay. And then this is the first picture I painted. Okay. The verse is sorry. Of course, I put the verse in a different style. I sat down under this shadow with great delight. Our hair in one tail, Amartha or part irukliya. As a base funny, I drew this paint. It's a hand paint with acrylic paint and a canvas board. Okay, and then I made this one. See, there's the words there. I should know how to speak a word in season to him that is weary. Okay, Isaiah 50 verse 4. See, this is a hand paint, my dear beloved. Okay, yes, it requires some time, it requires some interest. You got to have some. It's not very expensive. This board, the canvas board is about 120 rupees or something. And all other things you can get for everything put together some 500 rupees. You can, and everything is on YouTube. How to paint, how to do the background, how to do a background, see all these things. You can use the the sponge. So I'll dip panni. So many things you can learn. And this, if you see, it's a buds. Buds on the flowers. It's a buds, earbuds that we use. So there's so many things. And this or blades of grass. Nothing but fork and the paint paint on it. So there's so many tricks that we can learn. On that what? To write, to propagate the word of God. I can give this to some unbelievers or even Vishwasi Kudumbatuko. Vishwasi Kudumbatuko are not another gift padla. So I already thought to whom I want to give it. Okay? So my dear beloved, this is how we can use our time, during our summer. We can do so many things, but everything, first of all, we have to meditate the word of God. And whatever, all these things that we just saw is to make that word which is in your mind, putting it into action, and mind-hand coordination. Right? So we have to train our mind to memorize and meditate the word of God and put that verse into some art form. Or we can do many things. There are so many other ways that we can bring the word of God into some sort of an object. So my dear beloved, this is what I encourage you to do it. And I'm sure that God will bless you, and He will use your hands to glorify His name. Jawabandama. Loving gracious Heavenly Father, we thank you, Lord, for this time. Lord, with the simple, with the simple truths, Lord, help us to, Lord, follow it in our lives. Lord, how, a wise son gathered, as Proverbs, we just now 10 verse 5, we read, Lord, he that gathereth in summer is wise son. So Lord, help us to be a wise son. And as we also, Paul writes to the Lord, saying that, how we have to use our hands even to take care of himself. So Lord, as children, we may not have to earn something from someone, but Lord, we can definitely use our hands to, Lord, glorify the name and learn some new thing
during the summer season. Make the summer season profitable for the children. Lord, as we are also going to demonstrate a small activity, be with us. In Jesus' special name, amen. நீங்க எல்லாரும் வேர்ட் கேட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ட் நீங்க கேட்டது மட்டும் இல்லாம கண்டிப்பா போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி கிட்டயும் நீங்க இந்த ஸ்டோரி சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்ரி வீக் டெஸ்டிமனி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்குமே we are going to see a testimony of our church at Jehoshama and Boxing Uncle. Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరంలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొకయుండి. And children, நம்ம கிளாஸ் போறதுக்கு முன்னாடி Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Galatians chapter 6 verse 1. And it says, brethren, if a man be overtaken in a fault, he which are spiritual restore such and one in the spirit of meekness. Galatians 6:1. குழந்தைகளை இன்னைக்கு கிளாஸ்ல கூட நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது என்ன, இந்த வசனம் என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லுது அப்படின்னா, யாராவது ஒருவர், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு தவறு செய்து அவங்க ஆண்டவர் விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கண்டம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லுது, ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் கொண்டுள்ளார். நாம் அநேக தரம் ஆண்டவரை கோபப்படுத்தினாலும் மறுதளித்தாலும் அல்லது அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனாலும் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, he is waited. Sometimes he is waited for us so that we may repent and turn unto him, right? So what we should also do, நம்மளும் என்ன பண்ணணும், அதே மாதிரி மற்றவர்களை, நமக்கு தெரிஞ்சவர்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணக்கூடாது, we should not go on condemning them, but we should pray for them. We should also receive them when they acknowledge their mistake. அவர்கள் தெரிந்து அவங்க ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது we need to be with full of love to receive them. Okay, children, why I am telling this is this: today we live in a world which is technically finger pointing at each other. மற்றவர்கள் மீது குறை சொல்வதுதான் இன்றைக்கு இருக்கிற உலக இயல்பு. அவர் அப்படி செய்கிறார், அவர்கள் அப்படி செய்யறாங்க, இது தவறு, இது தவறு. They don't realize that they have done it. I understand that, but there is always a way when they repent and when they come as believers, as children of God, we should receive them. நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். You understand that? You see in the life of Peter, right? அங்க 2 பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, சொல்றாங்க இவர் தானே ஆண்டவரோட இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு பீட்டர் அங்க இருக்காரு. அங்க ரோமன் சோல்ஜர் என்ன பண்றாரு, அப்படியே பாக்குறாரு, இவர் தானே ஆண்டவர் இருந்தாங்க. சின்ன குழந்தை கூட சொல்றாங்க, இவர் தானே ஆண்டவரோட இருந்தாரு. அப்போ என்ன சொல்றாரு, இல்ல நான் இல்ல ஆண்டவரோட நான் இல்ல. You see, Peter lived with Christ. ஆண்டவரோட வாழ்ந்தவர். அவர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரோட ஊழியத்துல இருந்தவர், ஆண்டவர் கூட சென்றவர், கணவர் கல்யாணத்துல இருந்தவர், 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு பிட்டு கொடுத்ததுல பேதுருவாங்க இருக்காரு. பட் he saying, இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு அவர் தெரியாது. You see the next picture, there is a cockerel. அங்க பாருங்க, ஒரு சேவல் கூவுது. ஆண்டவர் முதல்லயே சொல்றாரு, பேதுரு நீ மறுதலிப்பா. ஆண்டவர் சொல்ற, இல்ல எல்லாரும் விட்டு போனாலும் நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. பட் அந்த வசனம் அதை சொன்ன உடனே அங்க பாருங்க, அந்த இந்த செகண்ட் பிக்சர்ல பாருங்க, அந்த கோழி அங்க கூவுது, பீட்டர் தூரத்துல இருக்கிறாரு, என்ன பண்றாரு பாக்குறாரு,
ஐயோ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை மறுதலிச்சிட்டோமே. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, ரிப்பன் பண்றாரு. அவர் மனம் கசந்து அவர் அழுகுறாரு. அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். And then he became a mighty witness of Christ. ஆண்டவருக்காக ஒரு பெரிய சாட்சியாக அவர் இருந்தார். So children, as you grow up, do not fall into this net of condemning others and finger pointing others. நீங்கள் வளரும் பொழுது இந்த குறை சொல்லும் அந்த வலையிலே நீங்கள் விழ வேண்டாம். You don't do that. You be like the Lord who forgave others. ஆண்டவர் மற்றவர்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள். It's a very very tough lesson, children, to follow. இது சொல்வது மிகவும் ஈஸி, ஆனால் செய்வது மிகவும் கடினம். Okay. Now because of this, if you see, many things are broken into two. இதனாலே அநேக காரியங்கள் இரண்டாக பிளந்து கிடக்கிறது. Right? You see, many families are broken, many assemblies are broken, many friendships are broken. So my dear children, let us not be like that, but let us just be humble and let us pray and let us receive one another with full of love, as how Christ forgave our sins. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Before we complete the class, and I would like to read a word from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, stand ye in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Now we are going to see the memory verse for next week. Beginners, Proverbs chapter 3 verse 18. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Tiny Tots, Psalms chapter 145 verse 4. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். For KG, Matthew chapter 5 verse 15. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். For primary, Proverbs chapter 3 verse 25. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். For juniors, Psalm 145 verses 7 and 8. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். For inters and seniors, Psalm 119 verses 78 to 80. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 78 80 வரை. Okay children, நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். Some of our Sunday class students and teachers have celebrated their birthdays last week. So we are going to pray for them, and along with that சில prayer requests and thanksgiving requests இருக்கு. So அதுக்கும் நம்ம prayer பண்ண போறோம். So let's move on to our birthday and closing prayer. Our loving Heavenly Father, we thank Thee and we praise Thee for giving us this blessed privilege that we could gather for another online Sunday class program on this day. Lord, we thank Thee and we worship Thee for that our God, a never-failing God, never-changing God, the Alpha, the Omega, the beginning and the ending, the first and the last, prayer-hearing and prayer-answering God, God who does wonders in our lives, a miracle-working God. Worship Thee and we praise Thee in the most highly exalted name of dear Lord and Savior Jesus Christ. We thank You for being with us from the beginning of this program even till now. We thank the Lord for helping us to start today's program with prayer. We thank the Lord for enabling our dear children to sing songs of worship, praise, and adoration to Thee. We thank the children who did learn and recite the memory verse. Bless them, Father, in such a way, especially in their studies. Father, we ask of You, Lord, enable more children to participate in the memory verse session for Thy glory and for Thy honor. But we thank Thee for the work that is given this day. As Thy light, King, Word, Father, be to be trusted.
Bible says, Psalms, but I don't have it in my heart that I might not sin against thee. Yes, Lord, it's okay, because the children preserve and store thy word in their hearts. Father, we thank thee for teaching us and we need our speak, our church, and our housing. Lord, I satisfy says about it to me. Father, the time we pray for the children, teach us to live it about it with capacity. But we pray to child as a teacher, was created about it. If our comments, keep us exposed, fully seek the seed, and we plan to be ready. I pray that the to be these according to the will of God. Something that and there are opportunities especially the children. Father, bless him in his secular work, bless him in all that he does, give good health and strength, watch over him, take care of him. But pray for the child, because Joseph is wonderful. Father, we pray that many children in the program and we do so with them. But we pray for these children of the God, of the government, everything, mercy, everything on us. But we pray for the peace of the country, leaders over us. Lord, give them wisdom, knowledge, understanding to take the right decision in all spheres. Father, we pray for the results of the general election, which is going to be declared in a few weeks' time. Lord, Lord, believers, I think we talk about the Lord, on the according to the will of those things are good. But they were not in this responsibility. Father, many things are not believe and salvation. Lord, pray. Are they doing for the peace of the nation, the society, and many other places across the where there is unrest, war, disturbance, violence, our children attacked, be killed for the sake of the gospel. Lord, have mercy on them and the families and work on their behalf. And ask of thee to open the eyes of these people. Those died for them also, they may also taste the love of Christ.
Father, we thank and we praise thee for all the children who are past 10th, 11th, 12th, exam. So, exam and the special entrance exams, give them success and help them to choose the right course according to their desire and according to thy will. Father, we pray, Father, we thank thee, we praise thee, in many assemblies in Chennai, other parts of Tamil Nadu, we pray for the world, so many places, people in the suffering, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. Thank you all, dear children, for participating in today's Sunday class program. I'm sure you've all learned a lot more about God in today's sessions. And நீங்க கண்டினியூஸா எவ்ரி வீக் வந்துட்டு நம்ம ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் memory verse படிக்கணும் and learn more and more about God and also about our church at Jehoshama and Buxing Uncle. And next week, இதே டைம்க்கு we will be meeting again. So I encourage you to join us next week also. God bless you, children. Praise the Lord.